ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேத்தக்குடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயசான சுந்தரமூர்த்தி. இவர் கடந்த 3 வருஷமாக அந்த கிராமத்தில் சொந்தமாக நிலம் வாங்கி விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரோட மனைவியையும் பையனையும் எவ்வளவு நாள் தான் பிரிஞ்சு வெளிநாட்டில் இப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு நினச்ச சுந்தரமூர்த்தி அவரோட ஊருக்கு திரும்பி 3 வருஷமா விவசாய தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருச்சு. மனைவி பெயர் துர்கா தேவி. அவங்களுக்கு 45 வயசு ஆகுது. இவங்களுக்கு 20 வயசுல தினேஷ் அப்படிங்கிற பையன் இருக்கான். இப்போ அந்த பையன் நாகையில் இருக்க ஒரு தனியார் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். துர்காதேவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்களோட கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தனால வீட்டோட நிர்வாகம், பையனை வளர்க்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுவிலையும் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இதனால அடிக்கடி வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கும் நைட்டு 7 மணிக்கு சுய உதவி குழுவுக்கு கடன் தொகையை கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு வீட்டில் கணவர்கிட்ட சொல்லிட்டு துர்காதேவி புறப்பட்டு போகிறாங்க. எப்பவும் போல போகிறது தானே அப்படின்னு நினச்ச சுந்தரமூர்த்தி இதை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் துர்காதேவி வீட்டுக்கு வரவே இல்லை. சரி, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க துர்காவோட நம்பருக்கு அவங்களோட மகனான தினேஷ் கால் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லைன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. நிறைய டைம் அப்பாவும் பையனும் சேர்ந்து அவங்க அம்மா நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருதே தவிர ஆன் பண்ண மாதிரியே தெரியல. இதனால் 2 பேரும் பதறி போயிட்டு துர்காவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய லேடிஸ் கிட்ட துர்காவை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க யாருமே இன்னைக்கு துர்காதேவியை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லோன் கட்டுற டைமும் இல்லை, அப்புறம் எப்படி துர்கா இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சுந்தரமூர்த்தி அப்போ தன்னோட ஒய்ஃபு கடன் கட்ட போகிறதா சொல்லிட்டு வேற எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களோட சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, ரெகுலராக இந்த லேடி போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆக ஆக அப்பாவுக்கும் பையனுக்கும் பதட்டம் ரொம்பவே அதிகமாகுது. எல்லா இடத்துல விசாரிச்சும் துர்காதேவி பற்றி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகுது. சரி, காலையில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பையும் துர்காதேவி வரல அப்படின்னா நம்ம போலீஸில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தியும் தினேஷும் வெயிட் பண்ணுறாங்க. சம்பவம் நடந்த அடுத்த நாள், அதாவது ஜூன் 19ஆம் தேதி காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வேதாரண்யம் ஃபுல்லாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. யாரோ ஒரு ரிலேட்டிவ் அந்த மெசேஜை சுந்தரமூர்த்திக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜில் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்க புஷ்பவனம் அப்படிங்கிற பீச்சில் படுகாயத்தோட ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோவோட அந்த மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்த சுந்தரமூர்த்தி தன்னோட ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட பையனோட அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. தேத்தாக்குடி கிராமத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பீச் இருக்குது. அங்கே போய் பார்த்த சுந்தரமூர்த்திக்கு ஒரு நிமிஷம் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவர் யாரை காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் அங்கே இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த அவங்க இந்த அளவுக்கு தன்னோட மனைவியை இவ்வளோ மோசமாக கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு யார் அவளுக்கு பகையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இந்த தகவல் வேதாரண்யம் போலீஸ்க்கும் தெரிய வருது. ஸோ இவங்க அங்கே போன டைம்லேயே போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் பாடியை அடையாளம் காட்டினதுக்கு அப்புறமா அட்டாப்சி பண்ணுறதுக்காக பாடியை வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு போலீஸ் அனுப்பி வச்சுட்டு இந்த கொலை தொடர்பான விசாரணையை தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு துர்காதேவியோட கணவர்கிட்ட அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க.
சுந்தரமூர்த்தி அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒய்ஃபு ஈவினிங் 7 மணிக்கு மேலே வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து அதுக்கப்புறமா இவங்க தேட ஆரம்பித்தது, வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் பார்த்து ஸ்பாட்டுக்கு வந்தது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் மகன் தினேஷும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அங்கே இருந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் துர்காதேவி பற்றின தகவல்களை போலீஸ் கேதர் பண்ணுறாங்க. அது கூடவே அந்த பாடியை ரெக்கவர் பண்ணும்போது சுந்தரமூர்த்தி தன்னோட ஒய்ஃப் வேர் பண்ணியிருந்த செயின், தோடு, வளையல் உட்பட 10 பவுன் நகையும் அவங்களோட மொபைலும் வெள்ளி கொலுசும் இது எல்லாமே காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருந்த நகைக்காகவும் அவங்களோட மொபைல், பணம் இதுக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வருது. இருந்தாலும் அவங்களோட விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க. போலீஸோட விசாரணையும் தீவிரப்படுத்தப்படுது. அதுக்கு அடுத்தது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, துர்காதேவியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. அதில் துர்காதேவி வீட்டில் இருந்து கிளம்புனதுலேருந்து 1 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட ஃபோன் ஆனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது. அது கூடவே துர்காதேவி கடைசியாக யார் கூட பேசினாங்க, ரீசெண்டாக அவங்க கூட யாரெல்லாம் அதிகமாக பேசியிருக்காங்க, இது மாதிரியான தகவல்களை அவங்க கேதர் பண்ணுறாங்க. அந்த கால் ஹிஸ்ட்ரியில் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைக்கிது. அதாவது ஒரு நம்பர் கூட துர்காதேவி அடிக்கடி ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. வீடியோ காலு, வாட்ஸ்அப் சேட்னு அந்த நம்பர் கூட அளவில்லாமல் ஆட்டம் போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட கடைசியாக அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்க்கு இந்த நம்பரை பிடிச்சா கொலை பற்றின தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்பரோட ஓனர் பற்றின டீட்டெயில்ஸை எடுக்கிறாங்க. அந்த நம்பர் 20 வயசான புஷ்பவனம் அழகு கவுண்டர் காட்டை சேர்ந்த அருண் அப்படிங்கிற பையனோட பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல 20 வயசு பையனோட இந்த 45 வயசு லேடிக்கு என்ன தான் தொடர்பு இருக்கும்? ஒருவேளை இந்த பையன் இவங்க பையனோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்க தினேஷ் கிட்ட இதை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் தினேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது. அப்படி என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தால் அவன் என் கூட தானே அடிக்கடி பேசியிருக்கணும். என்னோட அம்மாவோட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு லாஜிக்கான விஷயத்தையும் அவன் சொல்கிறான். ஸோ இந்த அருணை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலையில் நமக்கு முக்கியமான க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினச்ச போலீஸ் அந்த அருண் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் லைவ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறாங்க. கரெக்டாக அவன் எங்கே இருக்கான்ற ஸ்பாட்டை பார்த்துட்டு அதே இடத்துல போயிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. போலீஸோட முதல்கட்ட விசாரணையில் இந்த 20 வயசான அருண் அப்படிங்கிறவன் ஒரு மருத்துவ கல்லூரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சேலத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் 3rd இயர் மயக்கவியல் படிப்பு படிச்சுட்டு இருக்கான்ற அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இந்த துர்காதேவிக்கு அப்படி என்ன பழக்கம்னு யோசித்த போலீஸ்க்கு இந்த அருணோட ஸ்டேட்மெண்ட் கேட்டு காமத்தை அடக்க முடியாமல் பையன் வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இப்படியெல்லாமா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதுதான் இருந்திருக்கு. இந்த அருண் அப்படிங்கிற பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மேனாகவும் இருந்திருக்கான். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கொல்லிமலையிலேருந்து மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வேதாரண்யம் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியிருக்கான். இவனோட பிஸ்னஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக தான் நடந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் இவனோட பிஸ்னஸ் பற்றி நிறைய விளம்பரம் பண்ணியிருக்கான். அதுலேயே ஆர்டர் எடுத்து க்ரோசரியை டெலிவரியும் கொடுத்துருக்கான். ஸோ இது மூலமாக இவனுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. கடையில் வாங்குறத விட இவனோட ரேட்டும் பொருட்களோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றனால நிறைய பேர் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் துர்காதேவிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த மாதிரி மளிகை பொருள் எல்லாமே கம்மியாகவும் தரமாகவும் கிடைக்கிது. வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டா அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த துர்காதேவியும் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு அதில் மளிகை பொருட்களை ஆர்டர் பண்ணி டெலிவரியும் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இவங்கிட்டேயே பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தனக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் இவங்க அவனை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
கொஞ்ச நாள் இந்த பேச்சு அவங்க ரெண்டு பேர்த்தோட வயசுக்கு மீறின ஒரு தகாத உறவா மாறவும் ஆரம்பிச்சிருக்கு. துர்காதேவியோட வீட்டில் அவங்க கணவர் விவசாய வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் மகன் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களோட ஃபோன்லேருந்து அடிக்கடி அருண் அப்படிங்கிற அந்த 20 வயசு பையனுக்கு கால் பண்ணுறது, பேசுறது, அடுத்ததாக வீடியோ கால்லையே அவங்களோட கள்ள உறவையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளாக நாளாக இவங்களோட கள்ள தொடர்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை எதையுமே தன்னோட கணவருக்கோ மகனுக்கோ தெரியாத மாதிரி துர்காதேவி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அருண் அப்படிங்கிற பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனாக தான் இருந்திருக்கான். அதனால அவனுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அவனோட அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இவன் பிஸ்னஸ் மூலமாக இவனுக்கு வரக்கூடிய லாபங்கள், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ரிச்சான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் சொந்தமாக ஒரு காரும் வச்சுருந்துருக்கான். இந்த காரில் தான் காலேஜுக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஸ்னஸில் டெலிவரிஸ் இருந்தால் அதை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த காரை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அருண் கூட பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அருண் எப்படிப்பட்டவன், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே துர்காதேவி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. இவனோட காமம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க பணம் இருக்குது அப்படின்றனால நம்ம நல்லா ஜாலியாக இவனோட சேர்ந்து வாழலாம், ஜாலியாக நல்லா ஊர் சுற்றலாம் அப்படின்னு நினச்ச அவங்க இன்னும் அவனோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எவ்வளோ நாள் தான் நம்ம வீடியோ காலே இந்த மாதிரி பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது, ஸோ நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த துர்காதேவியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு அருண் கூட காரில் ஊர் சுற்றவும் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வெளியில் ஹோட்டல்ஸில் ரூம் எடுத்து 2 பேரும் உறவு வச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சில நேரங்களில் அதிக டைம் நமக்கு கிடைக்காது, நான் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப அருணோட கார்லேயே 2 பேரும் உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி அருண் கூப்பிடுறப்பையெல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை துர்காதேவி சொல்லிட்டு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி போகிறவங்க அருண் கூட அவனோட கார்லேயே நல்ல உல்லாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. தன்னோட வைஃப் தனக்கு தெரியாமல் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாத ஒரு அப்பாவி கணவராக சுந்தரமூர்த்தி இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் அவரோட விவசாய சம்மந்தப்பட்ட வேலைக்கு எப்போவுமே இந்த தேவியை கூப்பிட்டதே கிடையாது. அவர் மட்டுமே விவசாயம் சார்ந்த எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த துர்காதேவி அப்படிங்கிறவங்க அருண் கூட வெறும் காமத்துக்காக மட்டும்தான் பழகியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி அவங்களுக்கு இருந்த அந்த பணத்தாசையும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா அருண் அப்படிங்கிற இந்த பையன் துர்காதேவி கூட எப்பெல்லாம் உறவு வச்சுக்கிறானோ அந்த டைமில் இவங்களுக்கு பணமும் நிறைய கொடுத்துருக்கான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அருண் அப்படிங்கிற பையனுக்கு பர்த்டே வந்திருக்கு. ஸோ அன்றைக்கும் எப்பவும் போல் அருண் துர்காதேவிக்கு கால் பண்ணி இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். ஸோ இவங்களும் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு காரில் அவன் கூட கிளம்புறாங்க. 2 பேரும் போயிட்டு கார்லேயே உறவு வச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட பர்த்டே கிஃப்டாக அருண் அவங்க கள்ளக்காதலிக்கு ஒரு 1.5 பவுன் செயினை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ எப்பெல்லாம் துர்காதேவி அவனை சந்தோஷப்படுத்துகிறாங்களோ ஸோ அந்த டைமில் பணத்தையும் நகையையும் கொடுத்து அவனோட காம வெறியை தீர்த்துக்கிறதுக்கு இந்த லேடியை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இவன் மட்டும்தான் அந்த லேடியை யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அந்த லேடியும் தனக்கு பணம் கிடைக்கிது, ஸோ சின்ன பையனோட சுகமும் கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. தன்னோட அம்மா மாதிரி தான் இந்த துர்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் அப்படிங்கிற பையனும் நினைக்கல. தன்னோட மகன் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட உறவில் இருக்கமே அப்படின்னு நினச்சி இந்த லேடியும் வெக்கப்படலை. சின்ன பையனோட சுகத்தையும் அனுபவிக்கலாம், கூடவே அவன் கொடுக்கக்கூடிய பணமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவித போதையில் இந்த லேடி அலைஞ்சிருக்கு. தன்னோட இந்த கேவலமான உறவு தான் நம்மளோட உயிரையே எடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் அந்த போதையிலேயே அலைஞ்சிருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடக்கிறது அப்பாவியான மகனுக்கோ கணவருக்கோ தெரியவே இல்லை. அதே மாதிரி தான் ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கும் துர்காதேவிக்கு இந்த அருண் கால் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கான்.
இதை கேட்ட துர்காதேவி, இன்னைக்கு நம்ம இவனை பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினச்சவங்க, மகளிர் சுயஉதவிக்குழுல நான் கடை வாங்கியிருக்கேன், அந்த கடனுக்கான டியூ அமௌண்ட்டை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. ரெகுலராக இந்த 2 பேருமே புஷ்பவனம் பீச்சில் தான் காரில் உறவு வச்சுக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கும் 2 பேரும் காரில் அங்கே தான் போயிருக்காங்க. எப்பவும் போல் காருக்குள்ளேயே இவங்களோட கேவலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துர்காதேவி அருண்கிட்ட எனக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும், அதுவும் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடி தானே நான் 1.5 பவுனில் உனக்கு செயின் வாங்கி கொடுத்தேன், இப்போ வந்து திடீர்னு 1,00,000 ரூபா கேட்டால் நான் எங்கே போக முடியும், இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத துர்காதேவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி இப்போ நீ 1,00,000 ரூபாய் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேச ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இவங்களோட பேச்சு வாக்குவாதமாக மாற ஆரம்பிக்குது. நம்ம என்ன சொன்னாலும் இந்த அருண் அப்படிங்கிறவன் நமக்கு காசு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட துர்காதேவி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் இப்போ எனக்கு 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி தரல அப்படின்னா நீ என்னோட தகாத உறவு வச்சிருக்க விஷயத்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே நான் போய் சொல்லிடுவேன், உன்னோட பேரை நாரடிச்சிடுவேன், அப்புறம் ஊருக்குள்ளே நீ எப்படி தலை காட்டுவ, உன்னோட எதிர்காலம் டாக்டர் கனவு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்ட அருண் ஒன்றா இருந்துட்டு அப்பப்போ காசையும் வாங்கிக்கிட்டு உனக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. துர்காதேவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் காரில் இருந்து அவங்கள கீழே தள்ளி விட்டுறாரு. எதிர்பார்க்காத சமயத்தில் தள்ளி விட்டனால துர்காதேவி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க கான்சியஸ் வந்து எழும்புறதுக்குள்ளாரையே இந்த காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்த அருண் அவங்க மேலே 3 டைம் ஏற்றி இறக்குறான். இதில் அந்த லேடி அந்த ஸ்பாட்லேயே துடிச்சு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை அந்த இடத்துல போட்டால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்ச இந்த அருண் கொஞ்சமாக பாடியை இழுத்துக்கிட்டு வந்து பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள்ளே போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் துர்காதேவியோட செயின், மொபைலு, அவங்களோட கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிருக்கான். துர்காதேவியோட ஃபோனை உடச்சி ஆற்றுல வீசினதாகவும் அவனோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். அருண் தான் துர்காதேவியை கொலை பண்ணான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனனால அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உயிரோடு இருக்கப்ப தன்னோட இந்த தகாத உறவு தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அதுவும் இல்லாமல் ஊரில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிக்கிட்டு இருந்த துர்காதேவி கடைசியாக அவங்க உயிரை விட்டு இந்த உயிர் எதனால தான் போச்சு அப்படின்ற விஷயத்த ஊருக்கே தெரிய வச்சுட்டு போயிருக்காங்க. இதிலிருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, எந்த ஒரு தப்புமே ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது, ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக வெளியில் வந்து தான் தீரும். இதுதான் நிஜம். 45 வயசில் காம உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்குது. அது தவறினா விளைவுகள் மோசமானதாக தான் இருக்கும். ஒரு மருத்துவராக இந்த சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய நல்லதை யோசிக்காமல் காமத்தை மட்டுமே பார்த்த அம்மா வயசில் இருக்க ஒரு லேடிக்கிட்ட போன காரணமாக தன்னோட ஃப்யூச்சரை தொலைச்சிட்டு இன்னைக்கு கொலைகாரனா ஜெயிலில் அந்த பையன் கம்மி எண்ணிட்டுருக்கான். ஒரு அம்மாவா மனைவியா தன்னோட குடும்பத்தை நினைக்காம பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பார்த்த துர்காதேவி செத்து போனது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்களில் நம்ம எப்பவும் சொல்கிற விஷயந்தான், காமம் அப்படிங்கிற சாக்கடையில் விழக்கூடிய எந்த நபருமே மீண்டதாவோ நல்லா வாழ்ந்ததாவோ சரித்திரமே கிடையாது. ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அதுக்காக லைஃப் லாங் தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே உண்மையான அன்பும் பாசமும் காதலும் நம்மளோட குடும்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிஜமான ஒரு விஷயம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கிரைம் சம்பவங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.